பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மேலச்சிவந்திபுரம் சேகரத்தின் சபையின் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை இந்த வேளையிலே துணையாளராக பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களின் மீது கைகளை வைத்து திடப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே எங்களுடைய மகாகணம் பேராயர் ஐயாவை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்கப்பா. இவைகள் எல்லாம் உம்முடைய சித்தம் என்று எண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த இந்த திடப்படுத்தல் ஆராதனையிலே ஆண்டவராகிய தேவன் பிரசன்னராய் எழுந்தருளி மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட நீங்கள் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தையும் கேட்டு ஆண்டவர் கர்த்தாவே, இந்த நாளிலே திடப்படுத்தப்பட இருக்கிற எல்லோர் மீதும் நீங்கள் தேவ ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராகி தேவன் இந்த ஆராதனை எங்களுக்கு நடத்தி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பரிசுத்த திடப்படுத்தல் ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தன் ஆகவே என்ற பாடலை நாம் பாடலாம். 200ஆம் நூற்றாண்டு கீதங்கள் 317வது பாடல், சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. Wow.
ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களது கரங்களில் உள்ள ஜெப புத்தகத்தில் 2வது பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சகாயம் ஆண்டவரின் நாமத்தில் உள்ளது. பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவரும், பொய் தெய்வங்களை நோக்கி தம்முடைய உள்ளத்தை உயர்த்தாதவரும், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவருமே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். ஜெபம் செய்வோம். அமைதலோடு கூட தேவ சமூகத்தில் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். வல்ல கடவுளிடம் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். எங்கள் பிதாவாகிய கடவுளே, சிந்தனை, சொல், செயல் யாவற்றிலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்துள்ளோம். முழு இருதயத்தோடும் உம்மிடம் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை சுத்தம் செய்யும். எங்கள் தவறுதலை தவிர்க்க எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் இரக்கமுமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் உங்கள் எல்லா பாவங்களினின்று விடுதலையையும் வாழ்க்கையை சீர்திருத்த தருணத்தையும் தூய ஆவியானவரின் அருளையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. இப்பொழுது உங்களது பெயர்கள் வாசிக்கப்படுகையில் உங்களது இடங்களிலே எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல் ராபின், எஸ் ஜெயபிரகாஷ், ஜே நிஷாந்த் ஜெபர்சன், ஜெர்வின், ஜெபின், ஜோவின் பால் ஆப்ரஹாம், கிளாட்சன் சாலமோன், ஸ்டோனியஸ், பேட்ரிக் சாம், அனீஷ் ராஜ், ஸ்டான்லி பிரின்ஸ், ஸ்டீவ் டேனியல், ஜெனிக்ஸ் ஆப்ரஹாம், ஜெபஸ்டின், ஜெரின் சாமுவேல், கிருபா சாம்ராஜ், ஜெரின் ரிஜோ, ஜெபின் கிறிஸ்ட், ஐசக் செல்வராஜ், ஜோ ஆஃப்ரின் பொன்னையா, பிரைசன் சாம்வேல் ஆப்ரஹாம், ஜெஃப்ரி, அர்னால்ட் ஜாக்சன், ராஜேந்திரன், வைகுண்ட ராஜா, இசக்கி ராஜா, ஜேம்ஸ், ஜான் ஜோசப், சாமுவேல் சுரேஷ், ஜெபமணி, ஆண்ட்ரியா டாரதி, ஜெனில் ஜெசிகா, ஜெனிஸ்டா, கிளாரிந்தா, பொன் ஏஞ்சல், கரோலின் ஜெனிட்டா, ஜெனி செல்வா, ஜெமிலா, ஜெயப்ரைசி, ஜோ ஆனி ஜெசிகா, ஜெர்லின், லத்திஷா, அபிஜா பொன் இசபெல், மிராக்லின் ஆஷா, ஞான ரென்சி, கிருபா இவாஞ்சலின், ஜெமி ஐஸ்வர்யா, சுஜிதா, டெஃபினா ஜஸ்ரின், ஜோனா பொன் விஜி, ஜோஸ்லின் புஷ்பா, ஆண்ட்ரியா ஜோஸ்லின், டாஃப்னா ஷாரன், ஜெஃப்ரினா பாலின், கீர்த்தனா, ஸ்டெஃபி ஜெஸ்லின், வர்ஷினி, பவித்ரா, ஹெலன் டயானா, ஜபஜீவா, வள்ளி, சுதா ராணி, அனுஷியா, விஜயா. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தின் போது உங்களை குழந்தைகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்குள்ளாக கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்க உடன்படிக்கை செய்தார்கள்.
அப்போது உங்களுடைய பெயரால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை நீங்களே சுயமாய் உறுதி செய்ய இன்று முன் வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், நீங்கள் அவரை உங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதின் வழியாக உருவான உங்கள் அர்ப்பணிப்பு, உங்களிடத்தில் கையளிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் நற்செய்தியின் ஊழியம் ஆகியவற்றை அறிக்கையிட முன்வந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலரின் வழக்கப்படியே யாம் உங்கள் மேல் எமது கைகளை வைத்து தூய ஆவியானவர் உங்களை எல்லா நற்செயலிலும் பலப்படுத்த ஜெபிக்கவும் நீங்கள் முன் வந்திருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் திரு கூட்டத்தாராகிய அவருடைய மக்களின் நிறைவான ஐக்கியத்திற்குள் இத்திருச்சபையார் உங்களை வரவேற்கவும், நாம் எல்லோரும் சேர்ந்து நம் வாழ்நாள் எல்லாம் அவரை ஆராதித்து சேவிக்கவும் நீங்கள் முன் வந்திருக்கின்றீர்கள். ஆதலால் தூய ஆவியானவரின் ஈவை பற்றி திருமறையில் அடங்கியுள்ள திருவசனங்களை வாசிக்க கேளுங்கள். உட்கார்ந்து கொள்ளுவோம். இப்பொழுது வேத பகுதி வாசிக்கப்படும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் மற்றும் 10வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனமுடைய 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்பது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25 முடிய. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாய். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 முடிய. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவராகிய வேறொரு சகாயரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவரை காண்கிறதும் இல்லை, அறிகிறதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வசிக்கிறார், உங்களுக்குள்ளும் இருப்பார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தூய ஆவியை உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது. இயேசு கிறிஸ்துவின்
இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிக அழகாக நீங்கள் திடப்படுத்தல் பெறும்படி வந்திருக்கிறீங்க. திடப்படுத்தல் என்றால் என்னவென்று நான் வாசிப்பதை நீங்கள் கவனமாக கேட்டீர்கள். உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லிடுவீங்க, திடப்படுத்தல் என்றால் என்ன? பலப்படுத்துதல். சரியா? நீங்கள் பலன் அடையும்படி வந்திருக்கிறீங்க. கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தும்படி வந்திருக்கிறீங்க. சரியா? வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சரியா? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு. சரியா? இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உங்களது தலைகளிலே கரங்களை வைக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று, அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும் என்று உங்கள் மீது கரங்களை வைக்கிறோம். சரியா? இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்க கேட்டோமா? 37ஆம் அதிகாரம். சரியா? யூத ஜனங்கள் எல்லோரும் அடிமைகளாக, கைதிகளாக பாபிலோனில் கிடக்கிறாங்க. போய் அங்க 1 வருஷத்தில் விடுதலை கிடைக்கும், 2 வருஷத்தில் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அங்க அடிமைகளாக கிடக்கிறாங்க, கைதிகளாக கிடக்கிறாங்க. ஆற்றங்கரையில் அவங்க ரெஃப்யூஜின்னு என்னது? அவங்க அகதிகளாக கிடக்கிறாங்க. அப்போதான் கடவுளை பார்த்து சொல்றாங்க, எங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போயிட்டு, காய்ந்து போயிட்டு, எங்க ஊரை நினைச்சு 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 எல்லாம் போச்சே என்ற கவலை எங்களை வறண்டு போக செய்திருக்கிறது அப்படின்னு கடவுளுக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம கூட கம்ப்ளைண்ட் பண்றோமா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? அவங்க அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஐயோ, எங்க எலும்பெல்லாம் வறண்டு போச்சுது. அப்பொழுதுதான் இந்த தரிசனத்தை நம்ம வாசித்தது. தரிசனம். சரியா? தரிசன பள்ளத்தாக்கு. அங்கே கடவுள் அவனை அழைத்து சென்றார் ஆவியில. சரியா? இது தரிசனத்தை காண்கிறார். அங்க பார்த்தா ஒரு பெரிய குப்பை கிடங்கு போல கிடக்குது. அவ்வளவு உலர்ந்த எலும்புகள், மனித எலும்புகள், காஞ்சி போல கபால கிடக்குது. கை காலு எத்தனை வருஷமாச்சு அந்த ஆட்கள் செத்து போய். கடவுள் சொல்றாரு, இந்த மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரை என்றால் கடவுளுடைய வார்த்தையை சொல். எலும்புகளை பார்த்து அப்ப அவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நடந்துச்சு? காஞ்சி போன இந்த எலும்புகள், உலர்ந்து போன இந்த எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்தது. சரியா? ஒன்றோடொன்று சேர்ந்தது. சதை வந்துச்சு, கணுக்கள் வந்துச்சு. இருந்தா போதுமா? தோல் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஒரு ஆளை பார்க்கறதுக்கு? தோல் வந்துச்சு. உயிருள்ள மனுஷனா வந்துட்டாங்க. உயிருள்ள மனிதர்களாக வந்து பெரும் சேனையாய் நின்றார்கள். இதுதான் தரிசனம். சரியா? இதுல என்ன படிக்கிறோம்? ஆவியானவர்
அவர்களுக்குள் வந்தார். சரியா? அப்போ உலர்ந்த காய்ந்து போன எலும்புகள் உயிர் அடைந்தது. நீ நினைக்கிற உன் வாழ்க்கை காஞ்சி போய் கிடக்கு, உயிர் இல்லாம கிடக்கு என்று நீ நினைக்கலாம். சில ஏமாற்றங்கள், சில வருத்தங்கள், சில தோல்விகள் உன் வாழ்க்கையை கருகி போகச் செய்கிறது, உலர்ந்து போகச் செய்கிறது. உலகத்தில் எந்த மனிதனை எடுத்தாலும் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு காய்ந்து போன இந்த எலும்புகள் உயிர் அடைந்தது, ஜீவன் பெற்றது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது உனக்கு என்ன வரும்? ஜீவன், உயிர். சரியா? உனக்குள்ள ஜீவன் வந்துடும், உனக்குள்ள உயிர் வந்துடும். நீ நினைக்கலாம், காஞ்சி போன ஜருகு மாதிரி இருக்குது என்னுடைய வாழ்க்கை, உலர்ந்து போன எலும்பு மாதிரி கிடக்குது. உனக்குள்ள ஜீவன் கொடுக்கிறவர், உயிர் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சரியா? எனக்குள்ள வாங்க என்று நீ கேட்டால் ஆவியானவர் வருவார். உலர்ந்து போன, காய்ந்து போன, பொருளற்று போன, செத்து போன உன்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். சரியா? உன்னை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் வரும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். நம்முடைய திருச்சபைக்குள்ள ஜீவன் வரணுமா? உயிர் வரணுமா? ஆவியானவர் நம்முடைய திருச்சபைக்குள்ளே செயலாற்ற வேண்டும். நான் உயிரோட தானே இருக்கிறேன், இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்விலே செத்தவன், காய்ந்து போனவன். உன்னை உயிர்ப்பிப்பதற்காக தேவன் தூய ஆவியானவரை உனக்குள்ளே அனுப்புகிறார். இரண்டாவது என்ன நடந்துச்சு? எலும்புலாம் சட சட சடன்னு ஒன்று சேர்ந்தது. அங்க போட்டிருக்குதான், நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அடுத்தது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். சரியா? அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? உங்களை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவேன். கை கால்லாம் ஒன்னா சேர்ந்தா போதாது. சரியா? சதெல்லாம் வந்தா போதாது, நரம்புகள் வந்தா போதாது, அழகா தோலினால் மூடப்பட வேண்டும். முழுமையான மனிதனாக உன்னை மாற்றுவார். இன்றைக்கு முதிர்ச்சி, முழுமை மனிதனுக்குள் இல்லை. சரியா? மனிதனுக்குள்ள மனநிலை இருக்கிறது, மனிதனுக்குள்ளே சித்தம் இருக்கிறது, மனிதனுக்குள்ளே உணர்வு நிலை இருக்கிறது. சரியா? இந்த மூன்று நிலைகளிலும் உன்னை முதிர்ச்சி அடைய செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சரியா? பிசிக்கல் ஹெல்த்ல நீ நல்லா இருக்கலாம், ஆனா மனநிலையில பாதிக்கப்பட்டவனா இருக்கலாம், முழுமையற்றவனா இருக்கலாம், மெச்சூரிட்டி இல்லாம இருக்கலாம். சரியா? ஆனால் இன்று தேவன் உன்னை முழுமையான மனிதனாக மாற்றுவார். ஆவியானவர் உனக்குள்ள வந்தாச்சுன்னா முழுமை. அவர் கொடுக்கிற வளர்ச்சி ஒரு பகுதி வளர்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நீ முதிர்ச்சி பெறுவாய். சரியா? முழுமையான மனிதனாக மாறுவாய், ஒரு பூரணமான மனிதனாய் இருப்பாய். சரியா? மூன்றாவது
ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்? கடைசி வரிய வாசிங்க. அவர்கள் உயிர் அடைந்து அடுத்து என்ன பண்ணாங்க? காலூன்றி நின்னாங்க. சரியா? அவங்களுக்குள்ள பலன் வந்துட்டு. சரியா? காலூன்றி நிற்பது ஆவியானவர் உனக்கு தருவார், பலன் தருவார். காலூன்றி நிற்க தெரியணும் இல்லையா? ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு செவரில் சாச்சி போட்டுருவாங்க. இன்னைக்கு மனிதர்கள் ஸ்டாண்ட் இல்லாத மனிதர்கள், யார் மேல சாஞ்சி இருக்கிற மனிதர்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாச்சுன்னா நீயாக நிற்கக்கூடும். உனக்குள்ள தைரியம் வந்துடும், உனக்குள்ள பலன் வந்துடும். சாஞ்சி கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானா? இதான் காலூன்றி நிற்றல். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமைகளை உனக்குள்ளே தருவார். திட்டமாய் முன்னேறி செல்லும் திறமையை உனக்குள்ளே தரும். நீ காலூன்றி நிற்பாய். கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனை, திரள் கூட்டமாய். சரியா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் நீ வளர்ச்சி பெறுவாய். உன்னுடைய திருச்சபை வளர்ச்சி பெறும். இல்லைன்னா நீ வளர்ச்சி பெற முடியாது. ஒரு செடிக்கு நல்லா வளரணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கணும், இல்லாட்டி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே? ஆவியானவர் உனக்குள்ள இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை தெரிஞ்சு கொண்டே இருக்கும், நீ வளர மாட்ட. திருச்சபை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் இல்லைன்னா வளராது. எந்த திருச்சபைக்குள்ள ஆவியானவர் செயலாற்றுகிறாரோ அந்த திருச்சபை வளரும். பெரும் சேனையாய், பெரும் திரளாய் அந்த திருச்சபை நிற்கும். இன்னைக்கு எங்க திருச்சபை வளரணுமா? பெரும் சேனையா நிற்கணுமா? எங்கள் நடுவே ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அன்றைக்கு மேல் வீட்டறையில் நடந்துச்சு. வெறும் 120 பேர். ஆவியானவர் வந்த போது எவ்வளவு பேர் ஆயிட்டாங்க? 3000 பேரு. அடுத்தால எவ்வளவு பேர் வந்தாங்க? 5000 பேரு. அடுத்து எண்ண முடியாத திரள் கூட்டம், திரளான மக்கள். அப்படிதானே சொல்லியிருக்கு. இன்றைக்கு வளர்ச்சி என்பது ஆவியானவர் வரும்போது திருச்சபைக்குள்ளே நடக்கும். சரியா? சரி, இந்த ஆவியானவர் வரணும்னா என்ன செய்யணும்? தேவன் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் உரை. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் தான் இது நடக்கும். இன்னைக்கு பைபிளே வாசிக்கிறது இல்லை, ஆனா நாங்களாம் ஆவியில நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அது உண்மை அல்ல. நீ இந்த வேதத்தை வாசிக்க 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 ஒவ்வொரு நாளும் நீ ஆவிக்குரிய வாழ்வில் வளரக்கூடும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது இது எல்லாம் நடக்கும். உயிரடைவீர்கள். அடுத்து முழுமை அடைவீர்கள். மூன்றாவது பலன் அடைவீர்கள். நான்காவது வளரும் திருச்சபையா இருப்பீங்க. ஐயா, இந்த வேத வசனத்தை நான் தினம் வாசிக்கணும், நீங்க சொல்றத நான் கேட்கணும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் இன்று முதல் செயலாற்றுவார்.
உங்களை ஒரு புது மனிதனா, உயிர் பெற்ற மனிதனா உங்களை வழி நடத்துவாரு. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தருகிறோம், எங்களை உயிர் பெற்றவர்களாக மாற்றுங்கள். உலர்ந்த எலும்புகளை போல் கிடக்கிறோம். உங்க வார்த்தைக்கு நாங்க செவி கொடுக்கணும், உங்க வார்த்தையை நாங்க கேட்கணும். அப்போதான் ஜீவன் வரும், அப்பொழுதுதான் முழுமை பெறுவீர்கள், முதிர்ச்சி அடைவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள பலன் வரும், அப்பொழுதுதான் வளர்வீர்கள். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் ஒவ்வொரு நாளும். தவறாம இன்று முதல் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த தேவனே, அருமையான பிள்ளைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவங்க வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கட்டும், இவங்க வாழ்வு வளரட்டும், உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you. இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று தெய்வாவி மணவாசராய் வந்தனல் மூட்டுவீர் என்ற பாடலை நாம் பாடலாம். இப்பொழுது திடப்படுத்தல் பெறுகிறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். திருச்சபையின் மக்கள் அமர்ந்து கொள்ளவும். கடவுளுடைய சமூகத்திலும் இந்த சபையாருக்கு முன்பாகவும் நான் இப்பொழுது உங்களை கேட்கிறதாவது, கிறிஸ்துவின் வல்லமையினால் நீ இவ்வுலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரத்தையும் பாவமான மாம்ச இச்சைகளையும் பிசாசின் எல்லா செயல்களையும் வெறுத்து விடுகிறாயா? உன்னையும் இவ்வுலகம் அனைத்தையும் படைத்த பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறாயா? உன்னையும் உலக மக்கள் அனைவரையும் மீட்டு கொண்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? உன்னையும் படைப்பு அனைத்தையும் புதுப்பித்து மாற்றுருவாக்கம் செய்கிற தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நாம் நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த
கடவுளுடைய திரு சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடந்து கொள்வாயா? ஆண்டவருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பிற ஆராதனையிலும் சிறப்பாக திருவிருந்திலும் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெற வாக்கு கொடுக்கிறாயா? ஜெபிப்பதிலும் திருமறையை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் உண்மையாயிருக்க வாக்கு கொடுக்கிறாயா? உன் தகுதிக்கு வருவாய்க்கு ஏற்ப திரு பணிக்கென கொடுக்க வாக்கு கொடுக்கிறாயா? சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கையிடுவதும் உன் வாழ்நாளெல்லாம் சொல்லிலும் செயலிலும் அவருக்கு சாட்சியாயிருப்பதும் உன் கடமை என்று ஒப்புக்கொள்ளுகிறாயா? பிரியமானவர்களே, நம்முடைய ஒரே இரட்சகரான கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளில் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய மக்களோடு ஐக்கியமாய் வாழவும் உங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தவைகளை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யுங்கள். நான் சொல்லுகிற ஜெபத்தை என் பின்னே சொல்லுங்கள். கடவுளே, என் இறைவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நான் என்னுடையவன் அல்ல, உம்முடையவன். உமது பேரருளை சார்ந்து உம்முடைய பிள்ளையாக என் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மையோடு நேசிக்கவும் சேவிக்கவும் நான் என்னையே அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். இப்பொழுது இங்கே வந்திருக்கிற திருச்சபையார், திடப்படுத்தல் பெறப்போகிற நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அல்லது உறவினர், இவர்களை ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும் என்று எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். Amen.
எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் பரமபிதாவே, பரிசுத்த ஞான ஸ்நானத்தால் இந்த உமது பிள்ளைகளை உமது குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டீரே. உமது பரிசுத்த ஆவியானவரால் இவர்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்தியருளும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவருமாகிய தூய ஆவியானவர் நாள்தோறும் இவர்களில் பெருகச் செய்யும். நித்திய ஜீவனுக்கென்று இவர்களை உமது இரக்கத்தால் பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ராபின், இந்த உம்முடைய பிள்ளை ஜெயப்பிரகாஷ் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெஃபர்சன், இந்த உம்முடைய பிள்ளை ஜெர்வின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெபின், இந்த உம்முடைய பிள்ளை ஜோபின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை கிளாட்சன், இந்த உம்முடைய பிள்ளை ஸ்டோனிஸ் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை பேட்ரிக், இந்த உம்முடைய பிள்ளை அனீஷ் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஸ்டான்லி, இந்த உம்முடைய பிள்ளை டேனியல் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஆபிரகாம், இந்த உம்முடைய பிள்ளை ஜெபஸ்டின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும், நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெரின், இந்த உம்முடைய பிள்ளை கிருபா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும்,
உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். தெளிவா ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெரின், இந்த உம்முடைய பிள்ளை ஜெபின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஐசக், இந்த உம்முடைய பிள்ளை ஜோ அஃப்ரின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை பிரைசன், இந்த உம்முடைய பிள்ளை ஜெஃப்ரி என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை அர்னால்ட், இந்த உம்முடைய பிள்ளை ராஜேந்திரன் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவனை பலப்படுத்தியருளும், இவனை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை வைகுண்ட ராஜா, இந்த உம்முடைய பிள்ளை இசக்கி ராஜா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜோசப், இந்த உம்முடைய பிள்ளை ஜேம்ஸ் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெபமணி, இந்த உம்முடைய பிள்ளை சாமுவேல் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். இப்பொழுது ஆண்கள் உங்களது இடங்களிலே அமர்ந்து கொள்ளுங்கள், பெண்கள் அனைவரும் மண்டியிட்டுக் கொள்ளலாம். வாங்க. ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஆண்ட்ரியா, இந்த உம்முடைய பிள்ளை ஜெசிகா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும்.
ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெனிஸ்டா, இந்த உம்முடைய பிள்ளை கிளாரிண்டா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஏஞ்சல், இந்த உம்முடைய பிள்ளை கரோலின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெனி, இந்த உம்முடைய பிள்ளை ஜெமிலா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்திருக்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை பிரைசி, இந்த உம்முடைய பிள்ளை ஜெசிகா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெர்லின், இந்த உம்முடைய பிள்ளை லத்தீஷா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்திருக்கும்படி உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை இசபெல், இந்த உம்முடைய பிள்ளை மிராக்லின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஞானரின்சி, இந்த உம்முடைய பிள்ளை கிருபா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜெமி, இந்த உம்முடைய பிள்ளை சுஜிதா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்திருக்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை டெஃபீனா, இந்த உம்முடைய பிள்ளை ஜோஹன்னா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரம கிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும்.
ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஜோசலின், இந்த உம்முடைய பிள்ளை ஆண்ட்ரியா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்திருக்கும்படி நாள்தோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஷாரன், இந்த உம்முடைய பிள்ளை பாலின் என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை கீர்த்தனா, இந்த உம்முடைய பிள்ளை ஸ்டெஃபி என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை வர்ஷினி, இந்த உம்முடைய பிள்ளை பவித்ரா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை ஹெலன், இந்த உம்முடைய பிள்ளை ஜீவா என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவளை பலப்படுத்தியருளும், இவளை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை வள்ளி, இந்த உம்முடைய பிள்ளை சுதா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்திருக்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளை அனுஷியா, இந்த உம்முடைய பிள்ளை விஜயா என்றென்றும் உம்முடையவர்களாய் நிலைத்து நிற்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாடோறும் உமது பரிசுத்த ஆவியானவரில் பெருகவும் உமது பரமகிருபையினால் இவரை பலப்படுத்தியருளும், இவரை பலப்படுத்தியருளும். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின்படியே உம்முடைய திருச்சபையை பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக நியமித்திருக்கிறீரே.
நாங்கள் கைகளை வைத்த இந்த உமது பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை இரக்கமாய் கேட்டருளும். பிதாவே, உமது அன்பான திருக்கரம் இவர்கள் மேல் அமர்வதாக. உமது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இவர்களோடு இருப்பாராக. தங்கள் வாழ்நாளெல்லாம் இவர்கள் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்மோடு எக்காலமும் இருக்கவும் உமது வசனத்தை அறிந்து கீழ்ப்படியவும் இவர்களை வழிநடத்தி அருள உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். திருச்சபையார், திடப்படுத்தல் பெற்றவர்கள் யாவரும் எழுந்து நிற்கவும். இப்போது திடப்படுத்தல் பெற்றவர்கள் திருச்சபையாரை பார்த்து திரும்பி நின்று கொள்ளவும். இன்றைக்கு திடப்படுத்தல் பெற்றிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திற்குள் திருச்சபையாக நாம் வரவேற்கிறோம். எனவே குருவானவர் சொல்லுகிற வாசகங்களை ஏற்கனவே திருச்சபையில் திடப்படுத்தல் பெற்ற அனைவரும் அவர்கள் சொல்ல சொல்ல பின்னே சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இச்சபையின் உறுப்பினராகிய நாங்கள் திருச்சபையின் அங்கத்தினராக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் ஜெபங்களையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். இவ்வுலகில் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் நாம் எல்லாரும் அவருக்கு சேவை செய்யவும் பரத்திலுள்ள பரிசுத்தவான்களோடு நாம் பூரண ஐக்கியமடையவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. இங்கே திரும்பிக் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் நமது சகோதர அன்பின் அடையாளமாக உங்களுக்கு சமாதான வாழ்த்துதல் கூறுகிறோம். இப்பொழுதும் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தந்தை நின்ன இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கலாம். நம்முடைய Thank you.
என்ற வண்ணமாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஆவியானவராலே சபை முழுவதும் ஆண்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது. திருச்சபையின் சகல மனிதருக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்வீராக. விசேஷமாக இப்பொழுது திடப்படுத்தலின் வாயிலாக தங்களை பரிசுத்த வாழ்விற்கென்று ஒப்படைத்திருக்கிற இந்த உம்முடைய குழந்தைகளையும் இவர்களது காணிக்கைகளையும் சாரால் தக்கர் தரிசன பூமிக்காக படைக்கப்பட்ட காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக, பரமண்டலங்களில் இருக்கிற முழங்காலில் நின்றவாறு நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்
நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? Deva
ஜெபம் பண்ண கடவோம். எங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்த எங்கள் பரம தந்தையே, இன்றைக்கும் ஜீவிக்கிறவரை ஆண்டவரே, திருச்சபைகள் உயிரடைய செய்யுங்க, முழுமை பெறட்டும், காலூன்றி நிற்கட்டும், பெரும் திரளாய் சேனையாய் வளரட்டும், உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த அருமையான திருச்சபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த திருச்சபை பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கட்டும். இன்றைய தினம் திடப்படுத்தல் பெற்ற மக்கள் மீது உங்களது திருக்கரம் அமர்ந்திருக்கட்டும். தங்களது ஆவிக்குரிய பயணத்தை இன்று தனிமையாக உங்களோடு கூட தூய ஆவியானவரோடு கூட துவங்கி இருக்கிறாங்க. வெற்றியுள்ள பயணத்தை கட்டளையிடுங்க. இந்த திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் நல்ல சுகம், பலன், கிருபை கொடுங்க. இந்த திருச்சபையின் நடுவே மகத்துவங்களை செய்யுங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் அனைவரும் இவர்கள் மூலமாக உங்களை கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த பாடசாலையை கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறீங்க. கொடுத்த மக்கள், உழைத்த மக்கள், முன்னின்று செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் மூப்பர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இவர்கள் உங்களது நாம மகிமைக்கென்று திருச்சபையை வழிநடத்துவதில் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. குருவானவர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரால் அபிஷேகம் பெற்ற வல்லமையின் ஊழியர்களாக தொடர்ந்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்க. கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த கிராமத்தின் நடுவே எங்கள் தேவாதி தேவன் உலா வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்திலிருந்து வெளி இடங்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற மக்களுக்காக, பல்வேறு விதமான துறைகளிலே பணி செய்கிற மக்களுக்காக, ஆசிரியர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். விவசாயம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. கழனிகள் பெருகட்டும், கால்நடைகள் வளரட்டும், ஆசீர்வதிங்க. இந்த கிராமம் செழித்தோங்க நீங்க உதவி செய்யுங்க. நீங்க போதுமானவராக இருந்த அருமையான மக்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. தங்களது 10th மற்றும் 12th எக்ஸாம் முடித்துவிட்டு உயர் கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களால் முத்தரிக்கப்பட்டிருக்கட்டும். தெய்வீக சித்தம், திட்டம் பிள்ளைகளது வாழ்விலே நிறைவாய் தங்கட்டும். வந்திருந்த குருவானவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு கூட வாங்க. உங்களது பாதுகாவல், தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதத்தை மகிழ்ச்சியோடு முடிக்க செய்திருக்கிறீங்க. நாளைய தினம் புதிய மாதத்தை காணும் கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மக்கள் பெற்றிருக்கிற ஊதியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் தேவாதி தேவன் போதுமானவராயிருந்து வழி நடத்துங்க. நான் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து நடைபெறவிருக்கிற விருந்து வைபவங்களையும் ஆசீர்வதிங்க. அதற்கென்றும் கொடுத்த உழைத்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தீபம் ஏற்றும் ஆராதனைக்காக எழுந்து நிற்போம். இந்த ஆராதனையிலே பயபக்தியோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். உங்களது ஜெப புத்தகங்களிலே 17வது பக்கம், 17வது பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் ஒரு போதும் இருளில் நடக்க மாட்டான். அவன் மெய் வாழ்வாகிய ஒளியை பெற்றிருப்பான். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மனிதர் உங்களுடைய நற்செயல்களை கண்டு விண் உலகில் இருக்கிற உங்கள் தந்தையை புகழ்ந்து போற்றும்படி உங்களுடைய ஒளியும் இவ்வாறே
அவர்கள் முன் சுடர் வீசுவதாக. ஆதியிலே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஒளி உண்டாகுக என்று உரைத்தார். ஒளி உண்டாயிற்று. ஐயரமா முன்னவாங்க. நான் சொல்லுகிற உறுதிமொழியை என் பின்னே சொல்லுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவில் ஜீவ ஒளி பெற்று பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் வளர்ந்து பெருகி ஆவியின் கனி கொடுத்து நற்கிரியைகளை செய்து பிரகாசமான சாட்சி வாழ்க்கை நடத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் உறுதியளிக்கிறேன். இப்போது பிள்ளைகள் உங்களது கேண்டில்ஸை பாதுகாப்பாய் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். திருச்சபையாரை பார்த்து திரும்பி நின்று சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் என்ற பாடலை பாடவிருக்கிறீர்கள். சாட்சிகள்
இங்கே திரும்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது கேண்டில்ஸை அணைத்து விடலாம். ஆனால் தூர போட்டுறாதீங்க. ஏன்னா இதை உங்களது கரங்களிலே எடுத்து செல்லுங்கள். இன்று இரவு உங்கள் வீட்டில் போய் இதை மறுபடியுமாக தீபமேற்றி குடும்பமாக சுற்றி உட்கார்ந்து இன்றைய தினத்திலிருந்து குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்து விடுங்கள். இந்த மேலச்சவந்திபுரத்தில் ஏற்கனவே நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபம் உண்டு. இப்போ அது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதை கைவிட்டு விட்டீர்கள் என்றால் மறுபடியும் ஆரம்பித்து விடுங்கள். மூதாதையர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. எனவே குடும்பமாக நைட்டில் ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இருக்கணும், அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து இந்த குடும்ப ஜெபத்தை செய்யுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். இன்றைக்கே ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்தோடு உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காகிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. இப்போதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you all. Thank you very much.